வணக்கம். நாங்க கடலூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய பெரியகும்ட்டி கிராமத்துக்கு உட்பட்ட பெரும் பொதுமக்கள் இருக்காங்க. எங்க ஊர்ல தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்காக 2 நிழற்குடைகளை இடிச்சாங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறை 2 நிழற்குடை இடிச்சதுக்கு அப்புறமும் இந்த நாள் வரைக்கும் அவங்க தேசிய நெடுஞ்சாலை போடுற பணி முடிஞ்சு அவங்களுடைய டோல் வசூலிப்பு வேலையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைய நாள் வரைக்கும் எங்களுக்கு இடிக்கப்பட்ட நிழற்குடையை கட்டித்தராமலே இருக்கிறாங்க. இது தொடர்பாக 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு போராட்டத்தை அறிவிச்சு, அந்த போராட்டத்துக்கு இடையிலேயே அமைதி பேச்சுவார்த்தைன்னு கூட்டி, அந்த அமைதி பேச்சுவார்த்தையிலேயும் அந்த அதிகாரி கூடிய விரைவில் உங்களுக்காக கட்டி தருவோம், நிழற்குடையை உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் கட்டி தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டி கொடுக்குறோம்னு உறுதி அளிச்சாங்க. அவங்களுடைய வாக்குறுதியின் பேர்ல நாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் மாதத்துல ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். அதுக்கு முதல் நாள் அதே மாதிரி ஒரு பீஸ் மீட்டிங் கமிட்டி அமைச்சாங்க. அதுலயுமே ஒரு NHA சேர்ந்த அதிகாரிகள் வந்தாங்க. அதுல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வெறுமனையே 1 மாதத்துல பொங்கலுக்குள்ளேயே உங்களுக்கு வேலையை ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு கட்டாயமா உங்களுக்கு வேலையை ஆரம்பிச்சு கட்டி கொடுக்க வேலையை ஆரம்பிச்சு இந்நேரம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வாக்குறுதி அளிச்சுட்டு போனாங்க. நாங்களும் கடுமையான முறையில காத்துக்கிட்டு இருந்தோம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துல இந்த மாதிரி போராட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து எங்க கிராமத்துல ஒரு குழு இருக்கு. இது மாதிரி பெரிய டிக்கெட் கொடுங்கள் இயக்கம் என்று தொடங்கி அதுல ஒரு 4 உறுப்பினர்களை சேர்த்து அது மூலயமா நாங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். 17/3 இன்னைய தேதியில, அதாவது 17/3/2025 அப்படின்ற தேதியில அறிவிச்சிருந்தோம். அதுக்காக ஒரு பதிலுமே சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி உங்களுடைய கோரிக்கை நிலுவையில இருக்கு, உங்களுடைய நிழற்குடை கட்டுறது சம்பந்தமான எஸ்டிமேஷன் அப்ரூவலுக்காக கம்பெட்டன்ட் அத்தாரிட்டிட்ட ப்ராசஸ்ல இருக்கு, விரைவில் கட்டி கொடுக்கப்படும்னு இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. இது வரைக்கும் 2 முறை 6 மாசத்துக்கு முன்னாடியே போராட்டம் அறிவிச்சப்போலாம் பொய் வாக்குறுதி அளிச்சுட்டு இன்னைக்கு இவ்வளவு களத்துல இறங்கி இவ்வளவு போராடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எஸ்டிமேஷன் அப்ரூவல் இருக்கு, நாங்க அனுப்பிட்டோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்ற மாதிரி இன்னைக்குமே ஒரு காலம் தாழ்த்தக்கூடிய வகையிலேயே தான் அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே மக்கள் கூடி எல்லாருமே உண்ணாவிரதம் செய்யலான்னு அறிவிச்சு எல்லாரும் மக்களையுமே ஒன்று திரட்டிட்டோம். எங்கள் கிராமம் சார்ந்த மக்கள் எல்லாருமே ஒன்று திரட்டிட்டோம். ஆனா அவங்க இன்னைக்கு காவல்துறையும் காலையில நாங்க போராட்டம் அறிவிச்சது 9 மணிக்கு, காலையில 8 மணிக்கெல்லாம் காவல்துறை எங்க ஊருக்குள்ளே புகுந்து உங்களை போராட்டம் அனுமதிக்க கூடாது, நீங்க போராட்டம் செய்யக்கூடாது, 5 நாளுக்கு எனக்கு டைம் கொடுங்க, காலம் தாழ்த்துங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு இதையே சொல்லி எங்களை மறுபடியும் கால தாமதப்படுத்துறதே சொல்றாங்க. தவிர எங்களுடைய பிரச்சனையே யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்கிறாங்க. எங்களுடைய பிரச்சனையே வெளி கிராமங்களுக்கும் வெளி மாவட்டத்துக்குள்ளே கொண்டு போறதுக்கும் ஒரு வழிவகையை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு மக்கள் போராடுறதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டி பஸ் ஏறதுக்காக நின்று மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இதை பார்த்த உடனேதான் எந்த மக்களுக்குமே சகித்து கொள்ள முடியல. கண்டிப்பா இதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மக்களே கிளர்ச்சி செய்து போராட்டம் பண்றதுக்காக இன்னைக்கு எல்லாருமே போராட்டம் பண்றதுக்காக வந்தோம். காவல்துறை எங்களை கடைசி வரைக்குமே அனுமதிக்கல. எங்களுடைய குரல் வலையை நெருக்க மாதிரியான வேலைகளையே தான் செஞ்சாங்க. அது எங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுக்குது. இருப்பினும் கடைசியில அவங்க NHA ஒரு அதிகாரியை வர வச்சு 2 மாதத்துக்குள்ள மறுபடியும் 2 மாதத்துக்குள்ள கட்டி தரோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி அளிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு புரியல. இதனால அவங்கள்ட்ட நாங்க ஒரு கோரிக்கையை முன் வச்சுட்டோம். 2 மாசம் ஆகுன்றீங்க, அது வரைக்கும் எங்களால வெயில நின்று பேருந்து ஏறதுக்கு மிக கடினமா இருக்கும். அதனால நாங்க ஒரு கீத்து கோட்டா போட்டுக்கிறோம், நீங்க செய்ய நாங்க எங்களுடைய வருமானத்திலே நாங்க எங்களுடைய வருவாயை ஈட்டி நாங்க செஞ்சுக்கிறோம், எங்களுக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு சொன்னோம். அதுக்குமே அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கோரிக்கைகள்லாம் அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க எழுதி கொடுத்ததன் அடிப்படையில இன்னைக்கு எங்க கிராம பொதுமக்கள் எல்லாருமே கலைஞ்சு போயிருக்காங்க. என்னுடைய பேர் பாலமுருகன், வழக்கறிஞர். சென்னை உயர்நீதிமன்றத்துல தான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெரியகும்ட்டி கிராம பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை அமைத்து கொடுத்தல் தொடர்பாக இன்று 17/3/2025 தேதி காலை 10 மணிக்கு பெரியகும்ட்டி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணியர் நிழற்குடை கட்டித்தர கால தாமதம் ஆகிறது என்று பெரியகும்ட்டி கிராம மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த போவதற்காக ஊர் பொதுமக்கள் ஒன்றாக கூடியது சம்பந்தமாக இந்திய தேசிய மக்களிடம் இன்றிலிருந்து 2 மாதத்திற்குள் பயணியர் நிழற்குடையை கட்டி முடிப்பதாக உத்தரவாதம் கொடுத்தேன் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்காங்க. இன்னையிலிருந்து 2 மாசத்துல கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேதி 17. அப்ப 5ஆம் மாசம் 17ஆம் தேதி. கரெக்டா மே மாசம் வரைக்கும்.
அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்னொன்று வந்து அது வரைக்கும் 2 மாதம் வரைக்கும் வெயில் நின்று ஏற முடியாதுன்றதால கீத்து கொட்டா போடுறதுக்கும் அனுமதி வழங்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, நம்மளே வசூல் பண்ணி கீத்து கொட்டா அது வரைக்கும் போட்டு நாங்கள் போட்டுறோம். கண்டிப்பாக நம்மளே போட்டுடலாம். நம்ம இது பண்ணி எல்லாருக்கும் உடன்பட. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம அதாவது காவல்துறையே பகிச்சுக்க வேண்டாம். நம்ம வந்து அவங்களுடைய இது வரைக்கும் நம்ம இவ்வளோ பிரச்சனை முடியாது. நம்ம எவ்வளோ இடத்துக்கு போய் வந்துட்டோம், லெட்டர் மட்டும் தான் நமக்கு திருப்பி கிடைச்சது. இன்னைக்கு ஆளே நேரம் வந்திருக்குன்னா உண்மையாலுமே காவல்துறைக்கு நாங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரோட இது வரைக்குமே நமக்கு காவல்துறை ஆதரவு கொடுத்தாங்க, இன்னைக்கும் ஆதரவு கொடுத்தாங்க. மேடம்